லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். பருப்பு கொஞ்சம் கலர் மாறின உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணினது, 2 பச்சை மிளகாய், 1 சிவப்பு மிளகாயும் பிச்சு போட்டுக்கிறேன். கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் பிழிஞ்சு வச்சுருக்கிற ஜூஸை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடான சாதத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். சாதம் 1 டம்ளர் அரிசியை சாதமாக செஞ்சு அதில் பாதியே எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளிப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கலாம். பட் இதுவே சரியாக இருக்கும். உப்பு பத்தலைனாலும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு கலக்கும்போது இப்படி அடியிலேருந்து மேலே தூக்கி விடணும். இல்லைனா கொலன்னு ஆயிரும் சாதம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டால் நமக்கு அருமையான டேஸ்ட்டில் லெமன் ரைஸ் ரெடி.